வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயம்.எஸ். சந்திரமௌலி பேசுகிறேன். குரு ஜோதிடம் இந்த சேனல்ல உங்களுக்கு நிறைய ஜோதிட தகவல்கள், ஜோதிட பதிவுகள் மிகவும் உபயோகமாக பயன்பட்டு வரும். அந்த வகையில் நீங்களும் இதை நல்லா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுத்து வர்றீங்க. அதற்காக மனமார்ந்த நன்றிகள். மேஷ லக்னத்திற்கு ஒரு சிறப்பு பதிவாக மகர செவ்வாயின் மகத்துவம். நம்ம மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். காலபுருஷ தத்துவத்துக்கும் அதுதான் தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடு. இந்த மகர ராசியில தான் செவ்வாய் உச்சமடைகிறார். பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள 40 நாட்கள்ல செவ்வாயினுடைய பலம் இந்த 10ஆம் இடத்துல அமைகிறது. அது நம்ம மேஷத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான். அப்ப லக்னம் மேஷமாக அமைகின்ற அனைவருமே இதை கவனிச்சுக்கோங்க. இந்த 40 நாட்கள்ல நம்ம எப்படியெல்லாம் வளப்படுத்தி கொள்ளலாம், நம்மளை பலப்படுத்தி கொள்ளலாம், நமக்கான திட்டங்களை வகுத்து கொண்டு எப்படி செயல்பாடுகளை அமைத்து கொள்ளலாம் என்றெல்லாம் திட்டமிடலாம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள்ல, மற்ற கிரக நிலைகள்ல குரு நமக்கு லக்னத்திலேயே இருக்கார். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே போல ராகு கேது 6-12 மறைஞ்சிருக்காங்க. சனி லாபஸ்தானத்துல இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில மற்றபடி சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே தனுசு மற்றும் மகர ராசிக்கு மாறி போகக்கூடிய நிலையை பார்க்கணும். அதனால இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரமே நமக்கு மகர ராசியில் தான் இருக்கு, 2 பாதம். அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய கடின உழைப்பு அப்படிங்கிறது போற்றப்படக்கூடிய நாளாக ஒரு நாட்களாக இது அமையும். இந்த 40 நாட்களுமே போடுற எஃபர்ட்டுக்கு அதுக்குண்டான பலன் கிடைச்சதா அப்படின்னா சந்தோஷம் கிடைச்சது, வளர்ச்சி பெற போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெறும். அதே ரியல் எஸ்டேட்டுக்கு கிரகமே செவ்வாய் தான். விவசாயத்துக்கும் பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களுக்கும். இப்போ பூமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம கற்கள் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, நிறைய கிரானைட் கற்கள்ல இருந்து பல விதமான ஒரு பெயிண்டிங்ல இருந்து எல்லா விதமான கட்டுமான துறையிலையும் இந்த செவ்வாய் முக்கிய பங்கு வகிக்கிறார். இப்போ செங்கல் கூட செவ்வாய் தான். அப்படிப்பட்ட அந்த கட்டடக்காரகனான செவ்வாய் பலம் பெறும்போது 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 4ஆம் இடம் கருவிகளை உற்பத்தி செய்தல், வீடு கட்டமைத்தல், கட்டடங்கள் கட்டுதல், பெரிய பெரிய பில்டிங் அமைத்தல், இது எல்லாத்துக்குமே. அதே போல விவசாயம் சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல காலம். இப்போ நமக்கு செவ்வாய் திசையே நடக்குது அப்படிங்கும்போது, செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை எல்லாம் நடக்கும்போது இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் ஊக்கங்கள் அதிகமாகும். அதே போல பெரிய பெரிய பதவிகள், இப்போ காவல்துறை எடுத்துக்கிட்டாலும் செவ்வாய் தான். இராணுவம் மற்றும் அரசு அதிகாரம், உயர்தரமான ஒரு அதிகாரத்துவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையிலையும் நல்லா இருக்கும். சர்ஜனா வேலை பார்க்குற மருத்துவர்கள், இதுக்கும் செவ்வாய் தான் அதிகாரி. அதுபோக செவ்வாய் என்பது வீர தீர பராக்கிரம செயல்கள், விளையாட்டு கலைகள் போன்றவைக்கும் காரகன். அது வகையாகவும் நமக்கு புகழ் பெறக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய இது எத்தனையோ விளையாட்டு போட்டிகள் நடக்குது. அந்த விளையாட்டுல இருக்கவங்களுக்கும் நேஷனல் லெவல் பல்வேறு கிரேடு இருக்கு. அதில் அந்த அளவுக்கு போகிறதுக்கு இது பயன்படும். இப்போ நம்ம ஜாதகத்துல செவ்வாய் திசாபுத்தி அந்தரம் நடந்து அந்த ஈவெண்ட்டும் நடக்கும்போது உங்களுக்கு அது சக்சஸ் ரேட்டு அதிகமாகும், அங்கீகாரம் கிடைச்சிடும். மொத்தத்துல 10ஆம் இடம் என்பது ஒரு புகழை குறிக்குது, பதவியை குறிக்குது. அது அரசியல்ல கூட அது வேலை செய்யும். ஏன்னா சூரியன் நமக்கு அரசியல் கிரகம், 5ஆம் அதிபதி. அந்த சூரியனும் அங்க நல்ல நிலைமையில போய்கிட்டு இருக்காரு. அந்த வகையில செவ்வாயினுடைய பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த அமைப்புகள்ல
அதுவும் வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு பொறுப்புகள் கொடுக்கறது. இப்போ நம்ம வந்து எலெக்ஷன்லேயே போட்டியிடலை அப்படின்னாலும் கூட ஒரு நியமன பொறுப்புகள் வகிக்கிறதுக்கும் இந்த செவ்வாய் வந்து காரகமாக இருக்கும். கருவிகள் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய நுணுக்கமான கருவிகளை இது பண்ணுறது. அப்போ அந்த அளவுக்கு அந்த மேம்பாடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ராடக்டில் வந்து அடுத்தடுத்த மாடலை வந்து நீங்கள் வெளியே விடுறதுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் மேம்பாடுகள் இருக்கும். அதுபோக சகோதரகாரகன் செவ்வாய். அப்போ சகோதர வகையில் மேம்பாடுகள், ஒரு புகழ், ஒரு உதவிகள் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு நமக்கு இந்த 10ஆம் இடம் என்பது எந்த வகையில் நாம் வந்து நம்மளை பயன்படுத்திக்கலாம், நம்மளை ஈடுபடுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி சார்ந்த துறைகள், கலைகள், கட்டுமான துறைகள், இப்போ இன்ஜினியரிங் லைன், இதெல்லாமே வந்து கரெக்டு தான். அந்த மாதிரி வகையில் ஈடுபடுத்திக்கலாம். படிக்கிறவங்க அந்த மாதிரி படிப்புகளில் வந்து இருக்கவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அதில் போட்டி தேர்வுகள் எழுதுறது, அதில் டெவலப் ஆகுறதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு மேம்பாடுகள் கிடைக்கும். பணம் வந்து நம்ம போடுற பணத்துக்கு ஒரு கேரண்டி, ஒரு டெவலப்மெண்ட்டு, அதுக்கு வந்து உத்தரவாதமாக வேலை செய்யும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டானது 12ஆம் இடம் குரு. அவர் நம்ம செவ்வாய் வீட்டில் தான் இப்போ உட்கார்ந்துருக்கார். அதனால் குருவினுடைய பலம் அதிகமாக இருக்கும். அதில் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள், ட்ரேடிங்கு, இதுலேயும் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்நடை பண்ணைகள், இது மாதிரி அதுக்கும் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் வீடுங்கிறது 4ஆம் இடம் என்பது நம்மளுக்கு இது மாதிரியான உற்பத்தி சார்ந்த, பூமி சார்ந்த, விவசாயம் சார்ந்த, கால்நடை சார்ந்த இடத்தை குறிக்கிறது. அந்த இடத்த பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது அதில் மிகப்பெரிய பலம் கிடைக்கும். அதே போக எதில் கவனம் அதிகமாக இருக்கணும், பிரச்சனைகள் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் புதிய முன்னெடுப்புகள் எடுக்கலாம், புதிய இடத்துக்கு போகலாம், புதிய ப்ராஜெக்டுக்கு போகலாம் அப்படிங்கிற இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடை ஏற்படுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் இடம் என்பது 3ஆம் இடத்திற்கு நெகட்டிவாக வேலை செய்யும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு இடமாற்றம் பண்ணலாம், அல்லது இடத்த விற்கலான்னு நினைக்கிறேன், அல்லது நமக்கு வந்து ஒரு பக்கத்து ஊருக்கு போகலாம், வீடு மாறலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் அதில் முயற்சி எடுக்கும்போது அதில் இருந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த இடமாற்றத்துக்கு சக்ஸஸாக சூழல் அமையாது. அப்போ அந்த 40 நாட்களில் இதை அவாய்ட் பண்ணிக்கும். அதே போலத்தான் நமக்கு நண்பர்கள், நம்மளுடைய மூத்த சகோதர வழி, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு சில ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்கள்னு எடுத்துக்கலாம். அல்லது நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு ஜாலியாக இருக்கலாங்கிறதுக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் இடம் கொடுக்காது. ஏன்னா இங்கே வந்து ஒர்க்கு அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் வந்து அதிகமாகிடும். அப்போ எப்படி பார்த்தாலும் மேஷத்திற்கு இந்த மகர செவ்வாய் மிகப்பெரிய பலத்தையும் பதவியையும் புகழையும் தருகிறது. பயன்படுத்தி வெற்றி காணுங்கள், மனநிறைவு கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.